லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த சபை 7 சபையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் பெர்கமம் அப்படின்றத பற்றி அந்த சபையை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சபை இது வந்து தயத்தரா. நான் முதல்ல அந்த ஸ்டடி எடுக்கும்போது ஒரு மேப் ஒன்று அனுப்புனேன். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எபேசஸ், ஸ்மிர்னா, பெர்கமம், இப்படி அந்த மூணும் இப்படி இருந்துச்சு. தயத்தரா இங்கே இப்படி வருது. சரியா? இப்போ டேர்ன் பண்ணியிருக்கோம், ரைட் டேர்ன் பண்ணியிருக்கோம். இப்படி வந்துட்டு அந்த 3 சிட்டியும் பார்த்தீங்கன்னா எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமா மூணுமே முக்கியமான சிட்டிஸ், ரொம்ப முக்கியமான சிட்டிஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில். எபேசஸ் இஸ் கன்சிடர்ட், எபேசு சிட்டி வந்து அந்த டைமில் த பிக்கெஸ்ட், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்மிர்னா அடுத்தது, இன்னைக்கு உள்ள டர்க்கியில் உள்ள இஸ்மிர் அப்படின்ற ஊர் தான் ஸ்மிர்னா. அதுக்கப்புறம் பெர்கமும் பார்த்தோம். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். பெர்கமும் வந்து பிஸ்னஸ் வைஸ் அதுவே பெரிய இதாக இலக்கணும். அது வந்து கல்ச்சரல் மற்றும் அந்த நிறைய டெம்பிள்ஸ் அது இதெல்லாம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு தயத்தரா பார்க்கும்போது, தயத்தரா இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது தயத்தரா வந்து ஒரு ஆர்டினரி சாதாரண ஒரு சிட்டி தான். நாட் வெரி இம்பார்ட்டன்ட் சிட்டி. பட் அது வந்து ஒரு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கு. ரோமன் எம்பையருடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கு. அது வந்து அதுதான் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரோமன் எம்பையர். ரோமோடைய வெஸ்ட்ல இருந்து நிறைய பிடிச்சிட்டே வந்தாங்க. ஆல்மோஸ்ட் தயத்தரா கிட்ட அவங்களுடைய இது நின்றுச்சு. தயத்தரா தான் ஒரு மேஜர் மிலிட்டரி இன்கம், நிறைய மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் லைக் எ பார்டர். ஈஸ்ட்ல இருந்து மற்றவங்க வர்றவங்கள முதல்ல எதிர்கொள்கிற ஒரு சிட்டி தான் தயத்தரா. ஸோ அங்கே வந்து இட்ஸ் மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு உண்டு. நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே இருந்தாங்க. இப்பவும் அந்த சிட்டி இருக்கு. அது பேர் தான் அகிஷார் அப்படின்றது, இன்னைக்கு டர்க்கியில் இருக்கு. அதுதான் அந்த காலத்தில் உள்ள தயத்தரா சிட்டி. இந்த சிட்டியுடைய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பர்பிள் டை இங்கே தான் செய்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த பர்பிள் டை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பர்பிள் கலரில் ஒரு க்ளோத்தை டை பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த பர்பிள் டை செய்கிறதுக்கு ஃபேமஸான சிட்டி தயத்தரா. தயத்தராவுடைய பர்பிள் டை வந்து அந்த காலங்களில் ரொம்ப நிறைய பேர் அதை விரும்பி வாங்குவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு லேடியை பற்றி பார்க்குறோம். பேர் தெரியுமா? லிடியா வந்து யாருன்னா, ஷீஸ் ஃப்ரம் தயத்தரா. ஷீஸ் அ லேடி ஃப்ரம் தயத்தரா. நீங்கள் வாசித்து பாருங்க. அப்புறம் தயத்தராலேருந்து தான் அவள் வந்து வெற்றி. இப்போ பால் அவளை இங்கே மீட் பண்ணுறாங்க, மேசிடோனியாவில் மீட் பண்ணுறாரு, யூரோப்பில் மீட் பண்ணுறாரு. அந்த இது நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பால் வந்து ஏசியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லலான் இருக்கிறாரு. நமக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட். அப்போ கனவுல ஒருத்தர் மேசிடோனியாவிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றான், இங்கே வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேசிடோனியா வந்து யூரோப்பியன் பார்ட்டில் இருக்கு. அப்போ பால் அங்கே போறாரு. அங்கே போய் பிலிப்பாய் அப்படின்ற ஊரில் இருக்கிறாரு. பிலிப்பாய்ன்ற ஊரில் இருக்கும்போது, அது ரோமன் சிட்டி, அது யூரோப்பில் இருக்கு. பிலிப்பாய்ன்ற ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில, போயிட்டாங்க. சரி, சாபத் அன்னைக்கு நீங்கள் அதை ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கும். சாபத் அன்னைக்கு என்ன பண்ணலான்னு போனாங்க. நார்மலாக பாலுடைய கஷ்டம் எப்படின்னா, சாபத் அன்னைக்கு அங்கங்கே எங்கே சினகாக் இருக்கோ அங்கே போவார். அங்கே போய் யூதர்களோடு பேசுவார், சுவிசேஷத்தை சொல்லுவார். இதுதான் அவருடைய பழக்கம். ஆனால் பிலிப்பாயில் சினகாக் இல்லை. சினகாக் ஒரு ஊரில் ஒரு சினகாக் வரணும்னா அவங்க யூதர்கள் பழக்கப்படி 10 ஆம்பளைகள் இருக்கணும். 10 ஆம்பளைகள் இருந்தால் தான் ஒரு சினகாக் ஆரம்பிக்க முடியும். ஸோ 10 ஆம்பளைகள் இல்லாட்டா அவங்க எங்கேயாவது அன்அஃபிஷியலாக மீட் பண்ணிக்கிடுவாங்க. அங்கங்கே அப்படி தான் மீட் பண்ண முடியும். பொம்பளைகளை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஸோ 10 ஆம்பளைங்க இருக்கணும். ஸோ men has to be 10 men has to be there. ஸோ அங்கே சினகாக் இல்லை. அப்போ எங்கே யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க பால் விசாரிக்கும் போது, அந்த ஊருக்கு வெளியே ஒரு ரிவர் சைடில் ஏதோ கொஞ்சம் பேர் மீட் பண்ணுறாங்க. இந்த வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் காட் இருக்கு. நீங்கள் அதை ஃபுல்லாக வாசித்து பாருங்க. எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறாரு. ஸோ அன்னைக்கு அவர் அங்கே போகிறார், அந்த ரிவர் சைடில் போகிறார். ஆற்று பக்கத்தில் போகும்போது there are women there. நீங்கள் எல்லாம் there are women there. ஸோ மென் அங்கே இல்லை. ஸோ நிறைய விமன் இருக்காங்க. விமனுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்கிறாரு, பேசுகிறாரு. தேர் ஆர் வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீ கொர்னேலியஸுக்கும் அப்படிதான் பேர் இருக்கு. கொர்னேலியஸை பற்றி பார்க்கும்போது he was also worshipper of God இருக்கும். அப்படின்னா அவங்க யூதராக இருந்திருக்கலாம், யூதராக இருந்து யாகவே என்ற தேவனை வணங்கி இருக்கலாம், அல்லது
தே மே பி ஜென்டைல்ஸ், நிறைய ஜென்டைல்ஸ் கூட யெகோவா தேவனை வணங்கினாங்க அந்த டைமில் யூதர்களோட இருந்துட்டு, ஏன்னா இதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிடியா வந்து ஜூவா இருந்துக்கலாம், ஜூஷ் எல்லாமே இருந்திருக்கலாம், பட் ஷீ இஸ் டெஃபினெட்லி அ வர்ஷிப்பர் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. அதாவது உண்மையான தேவனை வணங்குகிற ஒரு கூட்டமாக பெண்கள் அங்கே அந்த ரிவர் சைடில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் இவர் போய் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. இப்போ வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் லிடியாவின் மனதை கண்களை திறக்கிறார். காட் ஓப்பன்ஸ் ரைஸ் டு த காஸ்பல் அப்படின்னு. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஷி மஸ்ட் பி a வெரி ரிச் லேடி. ஏன்னா பர்பிள் டைல டீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரிச் தான் இருக்கணும். அந்த காலத்து மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த துணியை அந்த டையை கொண்டு போய் விற்கணும். ஸோ வெரி எக்ஸ்பென்சிவ். அதனுடைய எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி கிங்ஸ் அண்ட் ராயல் பீப்புள் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அவ்வளோ தூரத்துக்கு அது எக்ஸ்பென்சிவ். கோல்டை விட அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு இது சொல்லணும்னா 1 கிராம் பர்பிள் டை பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 10,000 ஷெல் ஃபிஷ் பிடிக்கணுமா? அப்படின்னா அதை பார்த்துக்க. அது 1 கிராம், வெறும் 1 கிராம்னா ஒரு துணியில் அந்த கீழே உள்ளது மட்டும் நீங்கள் டை பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு 10,000 செல்ஃபிஷ் தேவைப்படும். அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ தூரத்துக்கு அதனுடைய எக்ஸ்பென்சிவ். ஸோ அதில் டீல் பண்ணுறவங்க தான் தயத்தர உள்ள லிடியா. ஸோ லிடியா கோஸ் தேர். லிடியான்றது வந்து ஒரு ஊருடைய பேர் தான். ஸோ அவளுடைய பேரான்றது யாருக்கும் தெரியல. மேபி ஷீ கம்ஸ் ஃப்ரம் லிடியா அப்படின்றதுனால அவளை லிடியாவிலேருந்து வந்த லேடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிடியான்றது அந்த இடத்துல உள்ள ஒரு ஏரியாவுடைய பேர். ஸோ அவள் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ அதுதான் தயத்தரவுடைய கனெக்ஷன் நமக்கு. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கான்வெர்ட்னு சொல்லுவாங்க. லிடியா இஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கான்வெர்ட் டு த காஸ்பல். யூரோப்பில் நடந்த சுவிசேஷத்தில் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் அவள் வந்து பால் அவர் கூட தங்க பாலையும் திமத்தியும் அந்த இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே லூக் தான் எழுதியிருக்காரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வீண் இருக்கா தேன் இருக்கா அவங்கன்னு இருக்கான்னு பாருங்க. வீண் இருக்கும், சரியா? நாங்கள் அப்படின்னா அப்போ பால் திமத்தி கூட யார் இருக்கா? லூக் இருக்காரு. ஸோ ஓகே, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ அப்புறம் ஸோ இதுதான் கான்டெக்ட், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட், பிப்ளிக்கல் கான்டெக்ட். இதுதான் தயத்தரான்றது. தயத்தரால முக்கியமானது என்னன்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு கில்டுன்னு சொல்லுவாங்க. கில்டுன்னா என்னன்னா இப்போ அந்த பர்பிள் துணி வியாபாரம் பண்ணுறவங்களும் அவங்களாம் சேர்ந்து ஒரு கில்டுன்னு அந்த காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி மாதிரி சொல்கிறாங்களோ அவங்க கூடி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு அசோசியேஷன் மாதிரி. ஸோ இது வந்து தியேட்டரால தான் நிறைய கில்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு கில்டு. அந்த காலத்தில் உள்ள நீங்கள் இந்த 7 சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற மெசேஜ் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு கண்டிப்பாக புரியணும். இந்த ட்ரேட் கில்ஸ், இந்த அசோசியேஷன் என்னன்னா, இப்போ வீடு கட்டுறவங்க அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க, ஷிப்பிங் தொழில் பண்ணுறவங்க அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பாட்டா இல்லாட்டா அந்த ஊரில் உங்களால் சரியாக தொழில் செய்ய முடியாது. யூ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் தட் கில்ட். அப்படின்னா தான் மற்றவங்களுடைய கோஆபரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் தனியாக இருக்கலாம், பட் உங்களால் அந்த அளவுக்கு தொழில் பண்ண முடியாது. இந்த கில்டோடைய என்ன முக்கியம்னா, இந்த இப்போ டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது வேற ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது வேற ஏதோ மற்ற ஒரு தொழில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரீக் காட் அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு காட் அவங்க அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெக்ஸ்டைல்னா காட் ஆஃப் டெக்ஸ்டைல். அப்போ மெடிசின்னா நான் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் ஆஷ்கலாஸ்ன்னு ஒரு டேட்டி அவங்க அந்த மெடிக்கல் இதுக்கு நான் சொன்ன பெர்கமம்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஆஷ்கலாஸ்ன்ற அந்த காட் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த காட் அப்படி இருப்பார். அவர் கையில் ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்புல பாம்பு சுற்றி இருக்கும். அதனால் இஸ் ஆல்சோ கால்ட் த காட் ஆஃப் சர்பென்ட். ஸோ அந்த கம்புல பாம்பு சுற்றுறது தான் நம்ம இப்போ இன்னும் யூஸ் பண்ணுறோம்னா மெடிக்கல் ஃபீல்டு டினோட் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பு பாம்பு சுற்றுறது அந்த ஆஷ்கலாஸோடைய அந்த சிம்பிள் தான் அது. WHO உடைய சிம்பிளும் அதுதான். ஒரு கம்பு இருக்கும், 2 பாம்புக்கு சுற்றி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் வாட், அதுதான் அந்த ஆஷ்கலாஸ் அந்த கடவுளுடைய சிம்பிள். ஸோ மெடிசின் எடுத்துகிட்டு ஆஷ்கலாஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கும். அப்போ இந்த கில்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அசோசியேஷனில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்க கூடும்போது, மீட்டிங் கூடும்போது அந்த பர்டிகுலர் காடுக்கு, அந்த பர்டிகுலர் விக்கிரகத்துக்கு அவங்க பலி கொடுப்பாங்க. பலி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த தொழில், அந்த இதே ஆரம்பிக்கும், மீட்டிங்கே ஆரம்பிக்கும். அப்புறம் தான் அவங்க என்னன்னு பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இட் வில் பி
கண்டினியூட் பை டின்னர் அண்ட் நல்லா ஒயின் ட்ரிங்கிங். அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய காரியங்கள் நடக்கும், விபச்சாரம் நடக்கும், நிறைய காரியங்கள் நடக்குங்க. ஸோ இதுதான் டிப்பிக்கல். அந்த இப்போ இந்த நம்ம 7 சபை எடுத்துக்கிட்டா அந்த டைம்ல இந்த இடங்கள்ல நடக்கிற காரியங்கள் இதுதான் பேக்ரவுண்ட். அதுவும் இல்லாம தயத்தாரால இது அதாவது மற்ற இடங்கள்ல உள்ளதை விட இங்கே ஏகப்பட்ட அசோசியேஷன் கூட தான். அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸோ தே ஹேட் மோர் ட்ரேட் கில்ஸ் than எபிஷூஸ். தே ஹேட் மோர் ட்ரேட் கில்ஸ். எல்லாத்தையும் காட்டிலும் தே ஹேட் மோர் ட்ரேட் கில்ஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ல இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல தான் ஆண்டவர் அந்த தேத்தராக்கு அந்த லெட்டர் போகுது. அந்த போகும்போது ஆண்டவர் அவரை இயேசு கிறிஸ்து அவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, ஸோ யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் காட் சீஸ் எவ்ரி சர்ச். ஸோ அது மட்டும் இல்லை, ஹவ் காட் சீஸ் அஸ். ஸோ இந்த 7 சபைக்கு எழுதுற மெசேஜ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவர் சபையை எப்படி பார்க்கிறார், அதே மாதிரி தான் நம்மளும் எப்படி பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹவ் காட் சீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷன் எப்படி பார்க்கறான்றது முக்கியம் இல்லை. ஒரு சபையை மனுஷன் எப்படி பார்க்கறான்றது முக்கியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை மனுஷன் எப்படி பார்க்கறான்றது முக்கியம் இல்லை. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். இந்த 7 சபையில நீங்க ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளணும் இதுல. பிகாஸ் நான் முதல் மெசேஜில் திஸ் இஸ் நாட் த லெட்டர் ஆஃப் ஜான், திஸ் இஸ் த லெட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு த சர்ச்சஸ். ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவிட்டு இருந்து வருகிற வார்த்தைகள். அப்ப முதல்ல அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, Son of God, whose eyes are like flames of fire, whose feet are like polished bronze. Son of God, whose eyes are like flames of fire. ஸோ ஒவ்வொரு சபைக்கும் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இதை யூஸ் பண்றாரு. இங்க ஐஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா, தயத்தரா உலக மக்களை பொறுத்த வரைக்கும் அது அன்இம்பார்ட்டன்ட் சிட்டி. ஒரு ஹிஸ்டாரியன் ஒருத்தன் எழுதும்போது எழுதுறான், தயத்தரா அண்ட் சச் அன்இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அப்படி எழுதுவார். அப்படி அதாவது நெக்லெக்ட் பண்ண சிட்டிஸ் அந்த மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் கிடையாது தயத்தரா. ஆனாலும் மனுஷர்கள் அதை பார்க்கல, அதாவது பெருசா பார்க்கல. எபேசுவ ஸ்மிர்னாவை பெருசா பார்ப்பாங்க, ஆனா தயத்தவரை யாரும் பெருசா பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கண்கள், மை ஐஸ் லுக் அட் யூ இஸ் லைக் ஃப்ளேம் ஆஃப் ஃபயர். நான் எப்படி பார்க்கறேன்னா, நான் வேற மாதிரி பார்க்கறேன். மனுஷன் பார்க்கல, நான் பார்க்கறேன். நான் எப்படி பார்க்கறேன், சும்மா பார்க்கல. என்னுடைய கண்கள் வருகிற இட்ஸ் லைக் ஃபயர். ஐ அம் கமிங். ஃபயர்னா என்னன்னா, ஃபயர் என்ன பண்ணும்னா, இட் கோஸ் த்ரூ இட் அண்ட் சீஸ் எவ்ரிதிங். இதுதான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். ஸோ he says, அவர் பார்க்குற தயத்தர பார்க்குற மனுஷன் பார்க்கறதுல மேபி யூ ஆர் அன்இம்பார்ட்டன்ட் டு மேன், பட் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ. அண்ட் ஐ எம் லுக்கிங் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி. அண்ட் ஐ எம் லுக்கிங் அட் யூ வெரி கேர்ஃபுல்லி. See, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஹவ் காட் சீஸ் மீ. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கலாம் யூ ஆர் அன்இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்க நினைச்சு என்னுடைய வாழ்க்கை இன்சிக்னிஃபிகண்ட், என்னுடைய வாழ்க்கையை மற்ற என்ன, நான் ஏதோ போறேன் இருக்கிறேன், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன், அல்லது ஏதோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஏதோ மை லைஃப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். பட் காட், ஜீசஸ் நெவர் லுக்ஸ் அட் எனி லைஃப் ஆஸ் அன்இம்பார்ட்டன்ட். நத்திங் இஸ் அன்இம்பார்ட்டன்ட் டு ஹிம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. மனுஷன் அவங்கள இன்சிக்னிஃபிகன்ட் சொல்லலாம், மனுஷன் அவங்கள அன்இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். பட் பிஃபோர் ஜீசஸ் யூ ஆர் இம்பார்ட்டன்ட். Everybody is important. அவருடைய கண்கள் like fire, it comes and he says my feet are like polished bronze. And the bronze it always signifies strength. So கண்களினால் நான் பார்க்கிறேன். அடுத்தது என்னுடைய bronze feetனால I am going to என்னுடைய bronze feet, I am coming to you with that bronze feet. அதாவது பார்க்கிறேன், I also have a bronze feet with which I can எதையுமே நான் என்னையால அமுக்கி I can finish it up, முடிச்சிட முடியும். பார்க்கிறேன், then I am coming to you with a bronze feet. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு இந்த 19ஆம் வசனத்துல பாருங்க, I know all the things you do. இது எல்லா இடத்துலயும் வர்ற, எல்லா சபைக்கும் எழுதுற காமன். I know எனக்கு தெரியும். I know all the things you do. நீங்க செய்யற எல்லா காரியமும் எனக்கு தெரியும். There is nothing hidden before Jesus Christ and the eyes of Jesus Christ and the fiery eyes of Jesus Christ. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க செய்யற மோசமான காரியம்னாலும் சரி, நல்ல காரியம்னாலும் சரி. ஒரு நம்ம நிறைய இடத்துல நம்ம ரொம்ப மோசமான காரியம் செய்ய மாட்டோம். நம்ம நினைச்சிடும் நம்ம நிறைய நல்ல காரியம் செய்வோம். ஒரு நல்ல காரியம் செய்வோம். நல்ல காரியம் நினைச்சிட்டு இதெல்லாம் நல்ல காரியம் தான் செய்யறேன், நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா செய்யணும்னு தானே இருக்கிறேன், யாராவது பாக்குறாங்களா, இதெல்லாம் எதுவும் யூஸ் இருக்கா? For all my life I have been doing good things, பட் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எனக்கு நினைச்ச மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நானே இவ்வளோ முயற்சி தான் பண்றேன்,
தப்பு செய்யணும்ன்றது தப்பு செய்யணும்னு எதுவும் தப்பு செய்யல. அப்கோர்ஸ் பெர்ஃபெக்ட் இல்லை, பட் தப்பு செய்யணும்னு எதுவும் செய்யல. முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கணும்னு பார்க்க ட்ரை டு பி குட். டஸ் எனிபடி see these things? மனுஷன் பார்க்கறானா? சில நேரம் நம்ம அந்த நேரத்தில் டெஸ்பரேட் ஆகி சில நேரம் நம்ம செய்யற நல்ல காரியத்தை அனைவர்கிட்ட போய் சொல்லிடுவோம், நான் இதை செய்யறேன், நான் செய்யறேன், ஆண்டவர் எனக்கு செய்யப்படி. பட் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் அபவுட் இட், வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட். காட் சீஸ் எவ்ரிதிங் யூ டு. ஆண்டவர் இயேசுக்கு தெரியாம ஒன்றுமே இல்லை. நீங்க செய்யற நல்ல காரியம் சரி, அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய ரிசல்ட் நீங்க இமீடியட்டா பார்க்காம இருந்தாலும் சரி, he knows it. அதான் அவர் சொல்ற, I know your deeds and the things you do. என்னென்ன திங்ஸ் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் லவ், ஃபெய்த், யுவர் சர்வீஸ் அண்ட் யுவர் ஃபெய்த். ஸோ இந்த சபையை ஆண்டவர் பார்க்கும்போது சொல்றாரு, உங்களுக்கு அன்பு இருக்குது, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அப்புறம் சொல்றாரு உங்களுக்கு சர்வீஸ். சர்வீஸ்னா அன்பா மட்டும் இல்லை, விசுவாசம் மட்டும் இல்லை. சர்வீஸ் மீன்ஸ் ஆக்ஷன். தேவர் டூயிங் திங்ஸ், தேவர் ஆக்சுவலி டூயிங் திங்ஸ். அன்பு உள்ளத்துல மட்டும் இல்லை, அன்பை வெளிக்காட்டினாங்க. ஸோ அது ஒரு சபையினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த அன்பு இருக்கிறது மட்டும் இல்லை, அது வெளிப்படுது. இட்ஸ் பீங் ஷோன். நான் வெரி ரொம்ப எனக்கு சந்தோஷம். யாராவது சிக்கானா நம்ம இதில் நம்ம சபையில் கண்டிப்பாக எல்லாரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன். அடுத்தது யாருக்கு நல்ல நடந்தாலும் சரி, பார்த்துனாலும் யூ ஆர் ஆல் கம்மிங் டுகெதர் அண்ட் விஷ் யூ ஆர் பவுண்ட் லைக் அ ஃபேமிலி. ஸோ அதுதான் தீஸ் ஆர் கால் சர்வீஸ். சர்வீஸ்னா என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஐ ஹாவ் லவ், இட்ஸ் பீங் ஷோன் அவுட். அது காண்பிக்கப்படுகிறது. இது இட்ஸ் பீங் ஷோன் அவுட் அண்ட் பீப்புள் see it. ஸ்வீட்டி சோபலாம் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி கால் அண்ட் எல்லாரும் அவர் ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரியலி அது அது எல்லாமே ஒரு சைன் தட் லவ் இருக்கிறது மட்டும் இல்லை, இட்ஸ் பீங் brought out. புரியுதா? ஒருத்தர் விசாரிக்கிறது. அது யாரும் சொல்லிக் கொடுக்கல. நம்ம we don't tell everybody இதெல்லாம் யாராச்சும் ஃபோன் பண்ணும், இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. அது அன்பின் வெளிப்பாடு. there is love and it's coming out. இதுதான் சொல்றாரு. சர்வீஸ், யூ டூ இட். நீங்க அன்பை பத்தி சொல்றது மட்டும் இல்லை, விசுவாசத்தை பத்தி பேசுறது மட்டும் இல்லை, யூ ஆர் டூயிங் இட். ஸோ இட்ஸ் a குட் சர்டிபிகேட் தயதரா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. யூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். யூ ஹேவ் ஃபெய்த், யூ ஹேவ் லவ், ஃபெய்த், சர்வீஸ், பேஷண்ட், என்டியூரன்ஸ். நீங்க நிறைய காரியங்களை தாங்குறீங்க. ஸோ தயதரா கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுக்கும்போது he is giving very good report about this church. It is அதை விட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு பாருங்க. And I can see your constant improvement in all these things. See, ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்ஷன் பார்க்கல. பெர்ஃபெக்ஷன் பார்த்தா யாருமே நிக்க முடியாது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நீ இதை சரியா செஞ்சேன்றது பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு, முக்கியமா ஆண்டவர் பார்க்கிறார், the way God sees our life. எப்படி பார்க்கிறாருன்னா, கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு, முந்தைய காட்டில நீ when you did some முந்தி செய்த காரியத்தை காட்டிலும் பிந்தி செய்த காரியங்கள் அநேக நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற சொல்ற, அதாவது வளர்ச்சி இருக்கின்றது. there is a growth in your actions. நீங்க செய்யற காரியங்கள்ல ஒரு வளர்ச்சி இருக்கின்றது. there is improvement, there is constant improvement in all these things you do. NLT ல இருக்குன்னா constant improvement in all these things. எதுலலாம் love, faith and service. முக்கியமானது இது மூணு தான். அன்பு, ஒருத்தர் கூடிய அன்பு. அடுத்தது விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம். அது மட்டும் இல்ல, அந்த ரெண்டையும், அன்பையும் விசுவாசத்தையும் வெளிக்கொண்டு வருகிற ஆக்ஷன்ஸ். இதுதான் சொல்ற. இது எல்லாத்துலயும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்படி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அந்த அன்பு வளர்ந்துட்டே இருக்கு, அந்த விசுவாசமா வளர்ந்துட்டே இருக்கு. உங்களுக்கு முன்னால உள்ள விசுவாசத்தை கூட விசுவாசம் இருக்கு, முன்னால் உள்ள அன்பை விட கூட அன்பு இருக்கு, முன்னால நீங்கள் செய்வதை விட கூட செய்கிறீர்கள். வெரி குட் சர்டிபிகேட். நம்மள இந்த கிரைட்டீரியா வச்சு நம்மளுடைய லைஃபை நம்ம அனலைஸ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற வேணா இப்படிதான். காட் இஸ், ஆண்டவர் நம்ம சொல்ல, நீங்க அன்புல பெர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்ல, நீங்க விசுவாசத்துல பெர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்ல, நம்ம பெர்ஃபெக்ஷன் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, போன மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ளவரை விட நீங்க வளர்ந்துருக்கீங்க. யூ ஆர் கோயிங் அப். ஆர் வி கோயிங் அப்? நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் நமக்கே தெரியும். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் பார்க்கிறதுதான். He says,
I see constant improvement in all these things. இது எல்லாத்துலயும் I see constant improvement. So he is giving a very good report about this church. இந்த சபையை குறித்து கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிப்போர்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. It's a very positive, good report. The positive report கொடுத்துட்டு then he says nevertheless அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பட் இங்கிலீஷ்ல வரும். ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருது. See, நம்மளுடைய வாழ்க்கையும் சரி சபையும் பார்க்கும்போது இது ரெண்டையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ரெண்டையும் பார்க்க குட்னஸும் பார்க்கிறாரு, நம்மளுடைய வீக்னஸையும் பார்க்கிறாரு. இஸ் பேலன்சிங் போத் தி திங்ஸ். ரெண்டையுமே பார்க்கிறாரு. டிஸ்பைட் ஆல் த குட் இன் யூ ஐ see this என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த எல்லா நல்ல காரியத்தை பார்க்கிறேன் ஆனாலும் இன்னொன்னையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கும் தெரியுமா. வேற நம்மளுடைய ஒரு அன்பு இருக்கலாம், ஃபெய்த் இருக்கலாம், நமக்கு எல்லாம் இருக்கலாம், பட் இது எல்லாமே இருக்கும். there is something also there. உங்களுக்கு தெரியும் நிறைய சபைகள்ல அது இருக்கும். there is அதான் இங்க சொல்றாரு, you have all these good things and you also have this thing. how ஆண்டவர் அந்த ரெண்டையுமே பார்க்கறாரு. ரெண்டையும் எப்படி பார்க்கறாருன்றதான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம ஒருத்தருடைய லைஃபை பார்க்குறோம். அந்த லைஃப்ல நிறைய குட் திங்ஸ் இருக்கு, நல்ல காரியங்கள் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில் நம்ம நல்ல காரியங்கள் பார்க்குறோம். ஒரு சில நெகட்டிவ்ஸ் அவங்களுடைய லைஃப்ல நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படி அதை எடை போடுகிறோம், அல்லது ஒரு சபையை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்துக்கலாம். இது நான் சொல்ற எல்லாமே சபைக்கும் பொருந்தும், நம்மளோட இண்டிவிஜுவல் வாழ்க்கைக்கும் பொருந்தும், ரெண்டுக்குமே பொருந்தது. அப்போ பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ காட் சீஸ் திஸ் ஆல் தோஸ் திங்ஸ். சரி, ஆண்டவர்கிட்ட யாரும் எதையும் மறைக்கவே முடியாது, மறைக்கவும் தேவையில்லை. there is no need to. ஏன்னா எல்லாமே தெரியும். உங்களுடைய பாசிட்டிவ் தெரியும், உங்களுடைய நெகட்டிவ் தெரியும், உங்களுடைய அன்பு விசுவாசமும் தெரியும், உங்களுக்கு என்ன தவறாக நடக்குன்றது he also knows that. He sees both those things. ரெண்டையும் பார்க்குறேன். இப்படி கண்ணை இப்படி திருப்பல, வெறும் குட்டை மட்டும் நான் பார்க்குறேன், நான் பேடை பார்க்கலன்றது இல்லை. இன்னைக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மக்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ வில் see only the good things. நான் பேடெல்லாம் பார்க்க மாட்டேன், அவன்கிட்ட நிறைய பேட் இருக்கும், பட் நான் பார்க்க மாட்டேன், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லி எப்பவும் எந்த இடத்துல போனாலும் யாரை பார்த்தாலும் எதையாவது ஒன்று பாயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதையாவது ஒன்றுமே இல்லாட்டாலும் ஒன்றும் தெரியாட்டாலும் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். தெர் இஸ் ஒன் திங். ஒரு குரூப் என்ன சொல்லும், நான் அவங்கள்ட்ட நெகட்டிவே பார்க்க மாட்டேன், ஐ வில் ஒன்லி see the positive. நாங்களாம் இப்படிலாம் பண்ண மாட்டோம், அப்படிலாம் நாங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். See, ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா எல்லாத்தையும் பார்க்குறாரு. He sees the whole picture, he sees the whole thing. ஏன் why he has to see the whole thing? Because it's நம்ம ரெண்டையும் தெரிஞ்சு நம்ம ரெண்டையும் பார்த்து தான் ஆகணும். ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படிதான் நம்மளும் பார்க்கணும். அதுக்காக தேடி போய் அலைய வேண்டியது இல்லை, ஆனால் தெரியும் போது நான் பார்க்கணும். ஒருத்தர் சொல்லுவார், நான் யாரையும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கலாம், பட் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் கண்ணை மூடிக்கிறேன். ஆண்டவர் கண்ணெல்லாம் மூடல. we have to be very careful. we have to be ஆண்டவர் பார்க்கிற விதமாக தான் நாம் பார்க்க வேண்டும் எல்லாத்தையுமே. அங்க சபையில சரியான போதனை இல்லையா, அந்த சபையில தவறான போதனை இருக்கா, அல்லது ஒரு ஊழியக்காரன் தவறான பேசுறாங்கன்னா அதை நம்ம தவறுன்னு தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்றது இல்லை. அதில் இங்க இந்த சபையினுடைய நம்ம முக்கியமான ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ சொல்றாரு, ஐ see all these things but அப்படின்னு சொல்லிட்டு, I have this complaint about you ன்னு சொல்லிட்டு, you are permitting that woman, that Jezebel, who calls herself a prophet, to lead my servants astray அப்படின்றது. You are permitting that woman, that Jezebel, but I have this complaint. இங்க என்ன சொல்றாருன்னா, you are permitting that Jezebel. புரியுதா? இப்போ நம்ம இதே சிமிலர், ஆல்மோஸ்ட் சிமிலர் பெர்காமம்ல பார்த்தோம். பெர்காமம்ல என்னன்னா, ஒரு கூட்டம் தவறான போதனைகள் வச்சுட்டு ஒரு கூட்டம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீங்க உங்களுக்குள்ள இந்த மாதிரி தவறான போதனைகளை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற சொன்னார். அவங்கள நீங்க பொறுத்து கொண்டு இருக்கிறீங்க, அதான் ப்ராப்ளம். புரியுதா? யூ ஆர் அலோவிங் திஸ் தவறான போதனைகள் உள்ள ஒரு கூட்டத்தை நீங்க உங்களுடைய மத்தியில விட்டுருக்கீங்க அப்படின்றது தான் அங்க ப்ராப்ளம். அங்கே ப்ராப்ளம் என்னன்னா, யூ ஆர் அலோவிங் ஆர் யூ ஆர் டாலரேட்டிங், அதான் ப்ராப்ளம். a group among you. இங்கேயும் சேம் தான்.
இங்கேயும் அதே தான். யூ ஆர் டாலரேட்டிங், யூ ஆர் பெர்மிட்டிங், ஆர் யூ ஆர் அலோவிங். யார? தட் உமன் who calls herself. Toleration. Why do you tolerate? See, ஆண்டவர் பார்க்குற விதம் ரொம்ப தெளிவா இருக்கு. Why do you tolerate false teaching? அதான் சொல்றாரு. How can you tolerate false teaching? அங்க வந்து how can you tolerate false teaching? இங்க வந்து how can you tolerate false teacher? புரியுதா? டாலரேஷன். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எவனை என்னத்தையும் பேசிட்டு போட்டோம், யாரை என்னமோ சொல்லிட்டு போட்டோம், யாரை என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம், நான் எதையும் கண்டுவிட மாட்டேன், நான் அப்படி இல்லை. தட்ஸ் இங்க ப்ராப்ளம். இந்த ரெண்டு பெர்கமும் நல்ல சபை தான், தேத்தாரும் நல்ல சபை தான், ஆண்டவர் நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்குறாரு. பட் அவங்கள அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, யூ ஆர் டாலரேட்டிங் தீஸ் திங்ஸ். ஹவு கேன் யூ டாலரேட் ஃபால்ஸ் டீச்சிங்? ஹவு கேன் யூ டாலரேட் ஃபால்ஸ் டீச்சர்? டாலரேஷன் நமக்கு வந்து இப்போ தவறான போதனைகளை போதிக்கிறவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கவே கூடாது. அந்த ஒரு நமக்கு வந்து நம்ம வந்து God has called us to judge teaching and teachers based on His word. அவருடைய வார்த்தையை பேஸ் பண்ணி இந்த ரெண்டையும் நம்ம டிசைன் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். we are not called to judge people. நல்லா மறைச்சுக்கோங்க. அந்த போதகர் எங்க போறாரு, அவரு நரகத்துக்கு போறாரா, மோட்சத்துக்கு போறாரா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவருடைய பர்சனல் லைஃப்ல என்ன பண்றா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவர் பாவம் பண்றாரா, உழுறாரா, எழும்புறாரா, அதெல்லாம் ஆண்டவருக்கு உள்ளது. சில பேர் உழுவாங்க, சில பேருடைய பாவங்கள் வெளியே வரும். வெளியே வந்துட்டுனா நமக்கு அதே தெரியும். சரி, ஓகே, இவருடைய பாவம் வெளியே வந்துட்டோம்னா ஆண்டவர் தான் வெளியே கொண்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்க வேண்டாம். பாவம் வெளியே வந்துட்டுனா அதை வெளியே வந்ததுதான். ஸோ நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வார்த்தையை, அவங்க பேசுற காரியத்தை, அவங்க போதனையை கண்டிப்பாக நம்ம ஜட்ஜ் பண்ணணும், கண்டிப்பாக நம்ம டிசைன் பண்ணணும். பண்ணாட்டா அது வந்து ஆண்டவருடைய பார்வையில் ஒரு அருவருப்பான காரியம். இட்ஸ் an abomination before God. அதான் அந்த ஆண்டவர் டெம்பிள்ல அந்த இதை எடுத்துட்டு அடிக்கிறார்ல, ரஞ்சித் ஷேர் பண்ண மாதிரி, is jealous for his temple. அப்படின்னா அதே மாதிரி தான் வார்த்தைக்கு அவர் is jealous for his word. அவருடைய வார்த்தையை எடுத்து ஒரு மனுஷன் தவறாக போதிக்கும் போது அவருடைய வார்த்தையை எடுத்து, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இங்க அன்பிலீவர், நான் லாஸ்ட் வீக் சொன்னது திரும்ப சொல்றேன், இட்ஸ் நாட் அன் அன்பிலீவர். இங்க ஏதோ வேற ஒரு மதத்துல இருந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரிலாம் போதிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஜெசபல் அப்படின்றது, யூ ஆர் பெர்மிட்டிங் தட் woman, that Jezebel who calls herself a prophet. இதே தான் எபேசில பார்த்தோம். அங்க என்ன பார்த்தோம்னா, some were calling themselves apostles ன்னு பார்த்தோம். புரியுதா? இங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் அவங்களை அப்பாசல்னு சொல்லல, இங்கேயும் இவ்வளவு அப்பாசல்னு சொல்லல, இவளே தன்னையே ப்ராஃபட் சொல்லிக்கிறான். அங்கேயும் அவங்களே தங்களை ப்ராஃபட் அப்போஸ்தலன்னு சொல்லிக்கிட்டாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், ஐ கிவ் யூ வார்னிங். அப்பமே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், யாரெல்லாம் தாங்களே அப்போஸ்தலர், நானே ப்ராஃபட் அப்படின்னு சொல்றாங்களோ, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் சச் பீப்புள். தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் என்னைக்குமே நான் அப்போஸ்தலன் சொல்ல மாட்டான். அவன் பேருக்கு பின்னால அப்போஸ்தலன் போட மாட்டான். அவன் பேருக்கு பின்னால ப்ராஃபட், அப்போஸ்தலர், எவாஞ்சலிஸ்ட் அப்படிலாம் யாருமே போட மாட்டாங்க. ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன் அவன் வேலையை செய்து கொண்டிருப்பான். ஆண்டவருக்கு தெரியும் அவன் அப்போஸ்தலனா ப்ராஃபட்டான்றது. அவன் தீர்க்கதரிசி அப்போஸ்தலனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட லேபிள் ஆண்டவருக்கு தான் தெரியும். அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆண்டவர் அவனை ஒருவேளை தீர்க்கதரிசியா அனுப்பியிருப்பான், அவன் தீர்க்கதரிசி சொல்லுவான். ஆண்டவர் அவனை அப்போஸ்தலன் அனுப்பினான், அவன் அப்போஸ்தலன் ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பான். அவன் பேருக்கு அவன் போடவே மாட்டான். அவனுக்கு அந்த ஆசையே வராது. அந்த ஆசை வந்துட்டாலே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு அப்போஸ்தல்ஸ், செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ப்ராஃபட்ஸ், இவங்க தான் இன்னைக்கு டேஞ்சர் சபையில. செல்ஃப், இங்க அதான் சொல்றாரு, செல்ஃப் ஹூ கால்ஸ் ஹர் செல்ஃப் a prophetess. அவளையே ப்ராஃபட்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்டவர் அனுப்பல. யாரெல்லாம் ஆண்டவர் அனுப்பலையோ அவங்க எல்லாருமே அவங்க நெத்தியில ஒரு லேபிள் எழுதி ஒட்டிக்கிடுவாங்க. நான் ப்ராஃபட். இது நல்லா பார்க்கலாம். யாரெல்லாம் பேருக்கு முன்னால ப்ராஃபட்னு போடுறாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவர் அனுப்பாதவர்கள். அவங்களாக தானாகவே அவங்களுக்கு வாயில வந்ததை சொல்றதுக்காக அவங்களே நியமித்து கொண்டார்கள் ப்ராஃபட்டாக, தீர்க்கதரிசிகளாக அவங்களே நியமித்து கொண்டார்கள். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். நான் யாரெல்லாம், எந்த ஊழியக்காரெல்லாம் தன்னை சகோதரன் என்று சொல்வதை தவிர மற்ற எந்த டைட்டிலுக்காக போக விரும்புகிறானோ, யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். சரியான போதனையை போதிக்கிறவர்கள் எல்லாருமே சகோதரன், அவ்வளவுதான். ஐ எம் அ பிரதர் இன் கிரைஸ்ட்.
அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் போக மாட்டாங்க. சரியான போதனை நீங்க நல்லா பாருங்க, யாரெல்லாம் சரியான போதனை போதிக்கிறாங்களோ அவங்களாம் பெயருக்கு பின்னால எந்த ஒரு டைட்டிலும் போட விரும்ப மாட்டாங்க. பிரதர், நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரராக இருக்கிறோம். பாஸ்டர், ப்ராஃபட், அப்போஸ்தலர், இது எல்லாமே அழைப்புகள். இது எல்லாமே அவங்க செய்யற வேலையை குறிக்கிற ஒரு வார்த்தைகள். புரியுதா? அது டைட்டில் இல்லை. அப்போஸ்தலர் டைட்டில் இல்லை, ப்ராஃபட்ன்ற டைட்டில் இல்லை, பாஸ்டர்ன்ற டைட்டில் இல்லை. அவங்க செய்யற வேலையை குறிக்கிற காரியம். இப்போ டிரைவர்னா டிரைவர், வண்டி காரை ஓட்டுறவர் டிரைவர், அவ்வளவுதான். அது டைட்டில் இல்லை, அவர் கொடுத்த பட்டம் இல்லை, அவர் கொடுக்கப்பட்ட அது அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் இல்லை. இட்ஸ் ஜாப் ஹி டஸ். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்வார்கள். அப்போஸ்தலர்னா என்ன? அனுப்பப்பட்டவர்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. there is nothing more to it. the one who is sent. யாரை அனுப்புறோம்? ஒரு சபையில இருந்து ஒருத்தரை ஊழியத்துக்கு அனுப்புறாங்களா, யாரை அனுப்புறாங்களோ அவன் பேர் அப்போஸ்தலர். யாரை ஆண்டவர் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறோம் அவன் தீர்க்கதரிசனம் தான் சொல்லுவான். அவன் பேருக்கு பின்னால் ப்ராஃபட்னு போடுறது அவனுக்கு தேவையே இல்லை, அவன் போடவே மாட்டான். ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் யாரும் போட மாட்டாங்க. ஸோ செல்ஃப் ப்ரொக்ளைம்டு prophets and apostles, you have to be very careful about such people. அவங்களுடைய பேருக்கு முன்பாக அவங்கள நான் ஒரு சகோதரன் அப்படின்றத தவிர அதுக்கு மேல அவங்களையே டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதோ சம்திங் ராங். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். இதெல்லாமே ஆண்டவர் எது கொடுக்குறாருன்னா ரெண்டு இடத்துல செல்ஃப் ப்ரொக்ளைம்டு இருக்கும். அவர் தானே எபேசு சபையில் இருக்கு ஒரு கூட்ட மக்கள் தாங்களே தானே அப்போஸ்தலர்னு சொல்லி கொண்டார்கள். இங்கே ஜெசபெல் என்ன சொல்றா? அவளே she herself says she is a prophet who calls herself. and அவங்களுடைய வேலை என்ன இருக்குன்னா who leads my servants astray. இங்கே ஒரு பெரிய ஒரு இது நடக்கு. என்ன நடக்குன்னா she is not just leading விசுவாசிகளை மட்டும் அவங்க இது பண்ணல, யாரை அனுப்ப அவருடைய ஊழியக்காரரே வழி விலக வைக்கிறாவோ. she is leading ministers, ஊழியம் செய்யறோம். அதான் அங்கே சொல்லி என்னுடைய servants, she is leading them astray. So Jezebel, இந்த ஜெசபெல் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஜெசபெல் ஸ்பிரிட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. யாரெல்லாம் இதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் ஜெசபெல் ஸ்பிரிட்னு போட்டுறாங்க. பட் ஜெசபெல் ஒன்றும் இல்லை. இங்கே ஆண்டவர் என்ன மீன் பண்றாருன்னா, ஜெசபெல் நமக்கு நல்லாவே தெரியும். ஜெசபெல் அவள் ஒரு விக்கெட் உமன். அவள் அகாபுடைய ஒய்ஃபு. அவள் ஆண்டவருடைய எல்லா காரியத்துக்கும் எதிர்த்து நின்னா எங்க நின்னா? இஸ்ரேல்ல ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னா. இஸ்ரேலோட ராஜாவே கல்யாணம் கட்டிட்டு ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னா. அதுதான் தட் இஸ் வாட் மீன்ஸ். இப்ப இங்கேயும் அதே தான் சொல்றாரு. இங்க ஒரு ஜெசபெல் இருக்கா, அவ சபைக்குள்ளதான் இருக்கா. she is inside the church and she is against me. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் ஹோல் பாயிண்ட் ஆஃப் தி ஜெசபெல். அவ எப்படி இஸ்ரேல்ல ஆகாப கல்யாணம் கட்டிட்டு எலிஜாவை எதிர்த்து நின்னாலோ, இஸ்ரேல் ராஜாவே கட்டிட்டு இஸ்ரேலின் தேவனுக்கு எதிர்த்து நின்னாலோ, அதே மாதிரி இங்கே ஒரு ஜெசபெல், இங்கே ஒரு லேடி அவ பாஸ்டருடைய ஒய்ஃபா இருக்குன்னு சொல்றாங்க, அது வேற ஏதோ இருக்கான்னு சொல்றாங்க. she calls herself a prophet. இங்கே சபைக்குள்ள உட்காந்துட்டு she is against her. அங்க எசபெல் என்ன பண்ணா? தேவனுடைய ஊழியக்காரர்களை கொல்ல ட்ரை பண்ணா கொன்னா. இங்கேயும் அதே தான். இந்த ஜெசபெலும் அதே தான் பண்றான். she is leading God's people, God's servants astray. ரெண்டு ஒன்று தான். கொல்றது அங்க பழைய ஏற்பாட்டில் அங்க கொல்றது ஒன்றுதான் ஒன்று, இங்க சத்தியத்திலிருந்து விலகி போக வைக்கிறது ஒன்று. ரெண்டுமே ஒன்று தான். இங்கே அந்த ஜெசபெல் செய்யறது அந்த ஜெசபெலும் செய்யறான். அதான் ஜெசபெலுடைய இதுதான். அதான் she is a woman, மேனாகவும் இருக்கலாம், உமனாகவும் இருக்கலாம். அந்த ஜெசபெல் ஆண்டவர் யூஸ் பண்ண பாசிபிளி she is a woman. அப்போ அவன் என்ன பண்றான்னா, டீச்சர்ஸ் them to commit sexual sin and to eat food offered to idols. இதான் நான் சொன்னேன், அந்த பேக்ரவுண்ட் சொன்னேன். இந்த ட்ரேட் கில்ட்ஸில் அந்த ட்ரேட் அசோசியேஷன்ஸில் அவங்க போகும்போது அவங்க அந்த முதல்ல அந்த இது பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் காடுக்கு. அப்புறம் அந்த மீட்டை அந்த காடுக்கு படைப்பாங்க. அப்புறம் அதை எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் நார்மலி அந்த ட்ரேட் அசோசியேஷனில். யாரெல்லாம் அந்த தொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த அசோசியேஷனில் பார்ட்டாக இருக்கணும். பார்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்க அந்த பூஜைக்கு போகணும். போய் அதில் நீங்கள் பங்கு பெறணும். அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக நடக்கிறது நிறைய குடிப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது செக்ஷுவல் இம்மாராலிட்டி. இதுதான் இங்கே நடக்குது.
இப்போ இந்த ஜெசபல் என்ன சொல்றான்னா, she is giving them license to all these things. எதுக்கு எப்படி பண்றான்னா தேவனுடைய வார்த்தையை வச்சு சொல்றான். ஸோ இதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் திரும்பவும் சொல்றேன், வெளியே இருந்து வரல, இவன் உள்ள இருக்கிறவா வேதத்தை போதிக்கிறார். ஷீ கால்ஸ் ஹெர்செல்ஃப் a prophet. நாட் போதிக்கிறது மட்டும் இல்ல, தீர்க்கதரிசனம் வர சொல்றான். அப்படின்னா இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்குரிய கான்டெக்ட்ல நீங்க பாருங்க, அந்த டைம்ல உள்ள கான்டெக்ட்ல அது நடந்துச்சு. இன்னைக்குரிய கான்டெக்ட்ல நம்ம எங்கேயும் போய் பலி விடுற இல்லை, எங்க போய் நம்ம பலி விடுற மீட்டை நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்குள்ள கான்டெக்ட்ல நமக்கு அந்த மாதிரி செக்ஷுவல் இதெல்லாம் நடக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஆர்ஜிஸ்லாம் நடக்கிறது இல்லை, அந்த மாதிரி குடிக்கிறதுலாம் இல்லை, நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. இப்போ இந்த கான்டெக்ட்ல, இப்போ உள்ள கான்டெக்ட்ல இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன நடக்குதுன்னா பேசிக்கலி என்ன அந்த இங்க பிசிக்கல் ஃபார்னிகேஷன், பிசிக்கல் அடல்ட்ரி என்ன நடக்குது, அதே ஆவிக்குரிய இதில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டையும் மிக்ஸ் ஆகுது. இங்க உலகமும் ஆண்டவருடைய காரியமும் மிக்ஸ் ஆகுது. இந்த வேர்ல்ட் அண்ட் காட்ஸ் வேர்ட் ஆர் கெட்டிங் மிக்ஸ்ட் ஹியர். அதேதான் இங்கேயும் அதேதான். ஸோ உலகத்துல உனக்கு சக்சஸ் வேணும்னா நீ அந்த ட்ரேட் அசோசியேஷன்ல போய் அதெல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு. அதே தான் இன்னைக்கு நான் நிறைய இன்னைக்கு அநேக இந்த ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ், இன்னும் அநேக போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, there is nothing, you have to have wealth. உனக்கு அது வேணும், அது இல்லாட்டா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். ஸோ அது எடுக்கிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிறைய போதனைகள் அப்படிதான் வருது. அப்படின்னா எக்ஸாக்டா இதுல சொல்றதா காம்ப்ரமைஸ் இஸ் த திங். அந்த காம்ப்ரமைஸ் எப்படி நடக்குதுன்னா, வேத வார்த்தையை ஜஸ்டிஃபை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. they will use God's word to compromise. அப்ப என்ன சொல்றா ஜெசபெல், என்ன சொல்லிருப்பான்னா, I'll just give you a picture of this. அப்போ நீ அங்க போகாட்டா உன்னுடைய பிசினஸ் வளராது, நீ அங்க போகாட்டா உன்னால பணம் சம்பாதிக்க முடியாது, நீ இன்ஃபுளுன்ஷியலா இருக்க முடியாது. ஆண்டவர் எல்லாரும் நம்மள இன்ஃபுளுன்ஷியலா இருக்க படைத்திருக்கிறார், நம்மள ஆண்டவர் பணம் சம்பாதிக்க படைத்திருக்கிறார். சோ நீ போய் செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தையில இப்படிதான் சொல்லுது. நான் சொன்னதுக்கும் இன்னைக்கு நீங்க கேட்கிற அநேக போதனைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தை எப்படிதான் சொல்லிடுது, நீ போய் பணம் சம்பாதிக்கணும், நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். யூ ஹாவ் டு raise your standard of living. அப்பதான் நம்ம ஆண்டவருக்காக சாட்சியா இருக்க முடியும், அப்படியே நீங்க ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்றது, உலகத்தோட ஒத்து போறது. எனக்கு தேவை, instead of saying Jesus Christ is all I need அப்படின்னு சொல்றது போல, இயேசு கிறிஸ்து எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய வல்லமை எனக்கு போதும், அவர் என்னோட இருந்தா போதும் அப்படின்றது சொல்றது போல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வேணும், எனக்கு உலகத்தின் காரியங்களே வேணும், ரெண்டையும் சேர்த்து தான் நான் போகணும். தட் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. அதான் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்னிகேஷன், ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரின்றது. எனக்கு பணம் வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு பட்டம் வேணும். ஐ வாண்ட் டு பி கால்ட் அஸ் த பிக்கெஸ்ட் சர்ச் இன் இந்தியா, அல்லது ஏதோ ஊர்ல சொல்லிட்டு என்னுடைய சபையை தான் அப்படி கூடணும் அப்படின்னு சொல்றது. நான் தான் இந்த ஊர்ல பெரிய சபையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் சபையை எப்படி கணக்கு போடுறது. என் சபைக்கு 5000 பேர் வராங்க, அதுதான் அவங்களுடைய சபையுடைய மகிமை. அவங்க எத்தனை பேர் வராங்கன்றதுதான் மகிமை. ஸோ அந்த சபையில சத்தியம் பேசப்படுகிறா அப்படின்றது கிடையாது. இதெல்லாத்தையும் நீங்க கேல்குலேட் பண்ணுங்க, இதெல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஆண்டவர் சபையை எப்படி பார்க்கிறார், இப்போ மனுஷன் சபையை எப்படி பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பாருங்க, என் சபைக்கு 10,000 பேர் வராங்க, என் சபைக்கு வருஷத்துக்கு இவ்வளவு காணிக்க வருது, நாங்க இதெல்லாம் செய்யறோம், நாங்க இதெல்லாம் பண்றோம். ஸோ தேர் projecting the church in accordance with the values of this world. புரியுதா? இந்த உலகம் எதெல்லாம் முக்கியம் சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி சபையை அவங்க சொல்றாங்க. சபை தனியாக பிரிக்கப்பட்டது, சபைக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சபையை பார்க்கிற விதம் உலகத்தை பார்க்கிற விதம் இருக்கக்கூடாது. பிசினஸ் பார்க்கிற மாதிரி நம்ம சபையை பார்க்க கூடாது. பிசினஸ் வேற, சபை வேற. பிசினஸ் நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த வருஷத்துல எனக்கு இவ்வளவு டர்ன் ஓவர், நான் இவ்வளவு பண்ணேன், இவ்வளவு பிசினஸ் பண்ணேன், இவ்வளவு லாபம் சம்பாதிச்சோம், இத்தனை பேர் என் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, அது ரைட். பிசினஸ் அப்படி பார்க்கறாங்க, அப்படிதான் பார்க்கணும். சபையை அப்படி பார்க்க மாட்டோம், பார்க்க கூடாது. அப்படி பார்க்க சொல்லு. நீங்க பிசினஸை பார்க்கிற மாதிரியே சபையை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. அதுக்கு தான் அதுதான் இங்க சொல்றது. அதுதான் அங்க காம்ப்ரமைஸ் வருது. ஸோ வென் யூ லுக் அட் திஸ், ரெண்டையும் நீங்க மேரேஜ் பண்றீங்க. பேசிக்கலி இங்க என்ன சொல்றாருன்னா, she is basically allowing these things to happen. Sexual immorality என்றது என்னன்னா, you are merging two things and God hates that. நல்லா பாருங்க,
அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்துச்சு, பட் நெகட்டிவ் ஒன்று தான், நெகட்டிவ் ஒன். பட் தட் ஒன் நெகட்டிவ் இஸ் enough to bring that person down or that church down. நீங்க நல்ல தண்ணியில இவ்வளோ உண்டு, சரி 10 லிட்டர் நல்ல தண்ணியில இவ்வளோ உண்டு சாக்கடை தண்ணியை கலந்தீங்கன்னா சாக்கடை நல்ல தண்ணி ஆகுமா, நல்ல தண்ணி சாக்கடை ஆகுமா? You know that, right? So இங்க வந்து overall everything is fine, but God says you have this little bit சாக்கடை இருக்கு, but this little bit, இந்த சாக்கடை வந்து over a period of time it will destroy you, கொண்டு போட்டு. இது நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்கிறோம். நான் ரவி சக்கரியாஸ் பத்தி சொல்றேன், இட்ஸ் அப்ளிகபிள் டு சர்ச் ஆல்சோ. நான் ஏன் சொல்றேன்னா, நான் மற்றவங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன், இது எல்லாம் பப்ளிக்ல இருக்குது, அதனால நான் சொல்றேன். எல்லாரும் நான் சொல்றதுல ஒன்றும் சீக்ரெட் இல்லை, எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சது. பட் நீங்க அவர் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா அவர் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. பட் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன சாக்கடை தான் பார்த்தீங்கன்னா அவர் நீங்க பார்த்தீங்கன்னா முதுகுல ஒரு ப்ராப்ளம். ஸோ முதுகு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த பிசியோதெரப்பி போய் மசாஜ் பண்ணுவாங்க, சரியா? இவர் மசாஜ் போறாரு, மசாஜ் பண்றாங்க, வர்றாரு, அதில் பெட்டரா ஃபீல் பண்றாரு. அப்போ மசூஸ் போகும்போது சில நேரம் இந்த தெரப்பி சென்டர் போவாங்க, சில நேரம் மேல் மசாஜ் செய்யறவங்க இருப்பாங்க, சில நேரம் ஃபீமேல் மசூஸ் இருப்பாங்க. இவர் போறாரு, பண்றாங்க. அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவர் போறாரு, he only says I want only female மசூஸ், எனக்கு மேல் மசூஸ் வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தாண்டி starts like a small thing. முதுகு வலி லெஜிட்டிமேட் தான், முதுகு வலிக்கு மசாஜ் தேவை, கரெக்ட், சின்னதுதான், இட்ஸ் a very small thing. அப்போ அது சொல்றாரு, எனக்கு மேல் மசாஜ் பண்றாங்க வேண்டாம், ஃபீமேல் மசாஜ் பண்றாங்க வேணுன்றாரு. அப்போ அங்க வருது ஃபீமேல் தான் வேணுன்றது. அதுக்கப்புறம் அது கொஞ்சமா போகுது, அதுக்கப்புறம் பெர்மனண்டா ஒரு மசூஸ் வச்சுக்கிறாரு. அப்போ எங்க போனாலும் கார்ல அவளை கூட்டிட்டு போறாரு. So they stay in this hotel, same place. So இது வந்து இவ்வளோண்டு தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது இவ்வளோண்டு தான், அந்த சாக்கடை இவ்வளோண்டு தான் ஆரம்பிக்குது. அவருக்கு நிறைய நல்லா இருந்துச்சு, நிறைய நல்ல மெசேஜ் கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், நிறைய மெசேஜஸ் நான் ரொம்ப கேட்டதில்லை, பட் கேட்டவங்க சொல்லுவாங்க நிறைய நல்ல மெசேஜஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார். There are a lot of good things there, but one little thing. And அந்த ஒரு இதில் it was unchecked. அதை அவர் செக் பண்ணல, அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை இனிஷியலா அவர் பண்ணும்போது அது தப்புன்னு தான் தெரிஞ்சிருக்கும், அது வந்து நம்ம இதை விட்டுறக்கூடாது, தப்புன்னு தான் தெரியும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து he even went to that level. எந்த லெவல்னா, அந்த தப்பு செய்யறதுக்கு முன்னால ஜோம் பண்ணிட்டு பண்ற அளவுக்கு போயிட்டார். அந்த லெவல் போயாச்சு. See, this is the way God sees this. நம்மளுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த லெவல்ல இருக்குல்ல, இந்த லெவல்ல ஒரு அழுக்கு இருக்குல்ல, அந்த லெவல்ல உள்ள அழுக்கு அந்த லெவலை விட்டு நம்ம போக பெருசாக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா it will destroy us. இங்க அதான் சொல்றாரு, you have all these good things, love, faith, patience, endurance, எல்லாம் இருக்கு, perfect, you are good, you are a good church, but I have this one thing against you. This one thing. இந்த தவறான போதனைகளை, இந்த தவறான போதிக்கிறவர்களை நீங்க if you continue to permit them, if you continue to tolerate them, இந்த தவறான போதனை பண்ற இந்த ஜெசபெல், அந்த ப்ராஃபட்டை நீங்க போதிக்கிறவங்களை நீங்க கண்டினியூஸா டாலரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது டாலரேஷன்னா உங்களுடைய வீட்டில் விடுறது, உங்களுடைய டிவியில போடுறது, அதாவது மற்றவங்க கேட்கும்போது நீங்க கண்டுக்கிடாம விடுறது, உங்க ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே அந்த மாதிரி மெசேஜ் போகும்போது நீங்க அதை என்கரேஜ் பண்றதை கண்டுக்கிடாம இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த இவ்வளோண்டு அழுக்கு போதும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாம ஆக்குறதுக்கு இவ்வளோண்டு போதும். நம்ம என்ன சொல்லுவோம், அதான் எல்லாம் நல்லா இருக்கு, there is 80% is good, only 20% problem, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த 20% தான் உன்னை கொல்ல போகுது. இட்ஸ் that 10% or 20% or even the 5% it will kill you. ஏன்னா அந்த 5% அழுக்கு கொஞ்ச நாள்ல 10% ஆகும், அப்புறம் 20% ஆயிரும் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இஃப் அதான் சொல்லும்போது சொல்றாரு, யூ கம் அவுட் ஆஃப் தட், யூ கம் அவுட். அதாவது எம்எஸ்சியில மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி போதனைகளை ஜெசபலுடைய டாக்டரின் என்னன்னு சொல்லும்போது சொல்றாரு, கிராஸ் டினையிங்
அண்ட் செல்ஃப் இன்டல்ஜிங் ரிலிஜியன். புரியுதா? கிராஸ் டினையிங், சிலுவையை எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. வேற எவர் கிராஸை டினை பண்றாங்களோ அங்கே எல்லாமே ஜெசபலுடைய அந்த டீச்சிங் தான் இருக்கு. ஆர் செல்ஃப் இன்டல்ஜிங். செல்ஃப் இன்டல்ஜிங்னா எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு 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 என்னுடைய குடும்பத்துக்கு எனக்கு வேணும், எனக்கு தேவைப்படும், எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இது எல்லாமே நல்லா பாசிட்டிவா இருக்குது, பட் என்னுடைய கண்களில், அதான் முதல்ல சொல்லும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றது, ஐஸ் லைக் ஃபயர், என்னுடைய ஃபயர் லைக் ஐஸ் கண்களில் நான் பார்க்குறேன். வெளி தோற்றம் நன்றாக இருக்கிறது, பட் யூ கான்ட் ஃபூல் மீ. என்னைய ஏமாற்ற முடியாது. வெளி தோற்றத்தில் என்னை ஆண்டவர் ஏமாற்ற முடியும், மக்களை ஏமாத்திடலாம், பட் என்னையை ஏமாற்ற முடியும். பட் ஐ கேன் see through that. நான் அதன் மூலமாக பார்க்கிறேன். ஸோ ஐ வில் டூ சர்டன் திங்ஸ். அவர் சொல்றாரு, ஐ கேவ் ஹர் லாட் ஆஃப் டைம் டு ரிப்பெண்ட். ஜெசபேலை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அங்கே சொல்றாங்க, நான் அவளுக்கு நிறைய டைம் கொடுத்தேன், அவள் ரிப்பெண்ட் பண்ணல. நிறைய இப்போ நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய சின்ன வீக்னஸ், நம்மளுடைய சின்ன ப்ராப்ளம், நம்மளுடைய இதை ஆண்டவர் தெரியும். பட் அவர் நிறைய டைம் கொடுப்பாரு. ஆண்டவர் நம்ம அதோட டீல் பண்றது. See, we can't, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், we cannot completely destroy certain things in our life, but we have to constantly keep dealing with that. கான்ஸ்டன்டா நம்ம டீல் பண்ணிட்டே இருக்கணும். சில நேரம் நம்ம இன்ஸ்பைட் அவர் பெஸ்ட் எஃபர்ட் நம்ம அதை கம்ப்ளீட்டா கொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் நமக்கு போராட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். பட் அந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல அந்த சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. we should never allow that beyond a certain limit. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, I gave her time, enough time to come out of this. நான் கொடுத்தேன், but she did not want to come out of it. ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார். He gives enough time to come out of that. See, இங்க என்ன சொல்றாருன்னா, the point is this, நல்லா புரிஞ்சுக்கோ. ஜெசபல் அவளுடைய இது என்னன்னா, justifying, cross denying messages, justifying it by என்னன்னா, இந்த மாதிரி சிலுவை இல்லாத உபதேசத்தை பேசிட்டு அதை வார்த்தையை வச்சே ஜஸ்டிஃபை பண்றது. புரியுதா? அப்பனா தவறு செஞ்சுக்கிட்டு அந்த தவறை ஜஸ்டிஃபை பண்றது, அதான் டேஞ்சர். அப்போ தவறு, இப்போ ஜெசபலோட டீச்சிங் என்னன்னா, she is justifying her mistake using God's word. அதான் ப்ராப்ளம். நம்மளுடைய வார்த்தை நம்ம as long as we don't just, யாரெல்லாம் இந்த மாதிரி விழுந்தாங்க, ரவி ஜக்கரேஸ் ஒரு சொல்றேன், யாரெல்லாம் இந்த மாதிரி விழுந்தாங்க ஒன்றும் இல்லாம கடைசியில போனாங்க, நீங்க பாத்தீங்கன்னா everybody justified their action. அவங்களுக்கு தவறு செய்யறோம் தெரியும், இந்த மாதிரி நடக்கும் தெரியும், பட் they have justified it with something from the word of God. வார்த்தையில இருந்து, அந்த வார்த்தையில இருந்து அவங்களுடைய ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. நான் ஏன் எப்படி செய்யறேன்னா, நான் ஏன் எப்படி நடக்கணும்னா, ஏன் எப்படி நடக்குதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு முதுகுவலி, அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ ஜஸ்டிஃபை, அதாவது ஆண்டவருக்கு விரோதமான அந்த போதனைகளை ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாலே you are finished. But as long as you know இது தவறு தான், நான் இதுக்கு அகேன்ஸ்டாக தான் நின்றுட்டே இருப்பேன். சில நேரம் நம்ம அகேன்ஸ்டாக நின்றுட்டே இருப்போம், அந்த ஜெசபல் போக மாட்டா, பட் நின்றுட்டே தான் இருக்கணும். புரியுதா? நின்றுட்டே தான் இருக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னா, you are allowing her, you are permitting her. என்ன மீன் பண்றாருன்னா, நீ அவளுக்கு எதிர்த்து நிக்கலையே, you are not standing against her, you are justifying that. நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை அழைக்கிறது நோக்கம் கண்டினியூஸா, கான்ஸ்டன்டா அந்த போராட்டத்தில் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம கண்டினியூஸா எடுத்து நின்றுகிட்டே, நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் விக்டரி கிடைக்கும் நான் சொல்லல, பட் தொடர்ச்சியா நின்றுட்டே இருக்கணும். நிறைய நேரத்தில் என்ன அப்படி நின்றுட்டே இருப்பாங்க, ரொம்ப நாள் ஆகும், அதுல வெற்றி கிடைக்காட்டா, அதுல போராட்டத்தில் இல்லாட்டா, அந்த வெற்றி கிடைக்காட்டா, they will use something from word of God and justify it. நான் ஏன் அப்படி செய்யறேன்னா, எனக்கு மினிஸ்ட்ரியில் ரொம்ப ப்ரெஷர், நான் ஏன் இப்படி பண்றேன், எனக்கு so they will justify that, they will justify their actions. As long as you keep fighting, தொடர்ச்சியாக நம்ம போராடி கொண்டே இருக்கும்போது we will always be on the winning side. ஆனா என்னைக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுறோமோ அன்னைக்கு நமக்கு எல்லாமே முடிச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமாக பண்றது. ஆண்டவர் அதான் சொல்றாரு,
ஐ வில் டூ திஸ், நான் அவளுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காமிப்பேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, the rest of you in Thyatira, those who have not இந்த மாதிரி போதனைக்கு, இந்த மாதிரி போதனையை கொடுக்கறவங்களுக்கு நீங்க எழுத்து நிக்கிறீங்க, நீங்க எழுத்து தான் நிக்கிறீங்க. அதாவது ஒரு கூட்டம் எழுத்து நிக்குது அந்த அந்த மாதிரி இதுக்கு, ஒரு சிறிய கூட்டமா இருக்கலாம், பட் அந்த ஒரு கூட்டம் எழுத்து நிக்குது. ஸோ இந்த சபையில, அதாவது அந்த ஊர்ல உள்ள சபைன்னு எடுத்துக்கிறோம், அந்த ஊர்ல உள்ள சபையில ஒரு சின்ன கூட்டம் எழுத்து தான் நிக்குது. அந்த போராட்டம், அந்த மாதிரி டீச்சிங் உள்ள வரக்கூடாது அப்படின்றது, அந்த மாதிரி ப்ராஃபட்டஸ் உள்ள வரக்கூடாதுன்றது வேற எழுத்து நிக்கிறேன். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, I will not make your life any harder than that already is. Hold on to the truth. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இனிமே நான் இதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தெரியும் யாருக்கு என்ன லெவல்ல வைக்கணும்ன்றது. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேல உங்களுடைய லைஃப் நான் ஹார்ட் பண்ண, யூ ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங், யூ ஆர் ஆல்ரெடி ஃபைட்டிங், நீ ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு தான். ஒரு கூட்டம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்குது, சபை மொத்தமா ஃபைட் பண்ணாம இல்ல. there is a group that is constantly fighting this Jezebel. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டத்துக்கு நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு மேல உங்களுக்கு God is sensitive to our strength. நமக்கு முடியும், என்ன முடியுன்றது தெரியும். அந்த லெவல் தான் ஆண்டவர் நம்மளை விடுவார். அதுக்கு மேல நம்மளை கண்டிப்பா விடவே மாட்டார். நமக்கு முடிகிற ஸ்ட்ரென்த்துக்கு மேல அவர் நம்மளை தள்ளவே மாட்டார். அதான் சொல்றாரு, நான் இனிமே இதுக்கு மேல I will not push you further on this, but you hold on to the truth until I get there. சத்தியத்தை பிடிச்சிட்டு சொல்லுங்க. யூ ஹோல்ட் ஆன் டு த ட்ரூத். முக்கியம், ரொம்ப முக்கியமானது தான். நமக்கு ஆண்டவர் சொல்றது தான், ஹோல்ட் ஆன் டு த ட்ரூத். சுத்தி ஏகப்பட்ட போதனைகள், ஏகப்பட்ட டாக்டரின் போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட டிவி ஆன் பண்ணீங்கன்னா எந்தெந்த நிறைய சபைகள் போனீங்கன்னா என்னென்னலாமா டாக்டரின் பேசிக்கிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்குது. பட் ஆண்டவர் சொல்றாரு, யூ ஹோல்ட் ஆன் டு த ட்ரூத், யூ ஹோல்ட் ஆன் டு, நீங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்க. And I will give you authority over all the nations, and they will rule the nations with an iron rod and smash them like clay pots. புரியுதா? For the authority that I have given you. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க சத்தியத்துல நின்னீங்கன்னா, நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னா, I will give you an iron rod to smash them like they will rule the nations with an iron rod. யார் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாருன்னா, இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு திஸ், நீங்க இந்த கடைசி வரைக்கும் நிறுத்திருப்பீங்கன்னா, அந்த அயன் ராடு பாட்டரிய நொறுக்கிறது அப்படின்ற அந்த சிம்பலிசம் எதுக்கு வருதுன்னா, நீங்க அந்த காலத்துல இந்த பாட்டு செய்வாங்க, மண்பாண்டம் செய்வாங்க, செய்யும்போது அது சரியா வராட்டா அங்க ஒருத்தனுடைய வேலையே அதான் அங்க அதுதான் நிற்பான், அயன் ராடை வச்சுட்டு நிற்பான். சரியான ஷேப்ல வராட்டா போட்டு ஒரே அடிச்சு உடைச்சிட்டே இருப்பான். உடைச்சிட்டு இங்க ஜெருசலேம்ல நான் எரேமியால நான் ஒரு வாஸ்தவம் தெரியுமா, இந்த பழைய பாட்டரி, உடஞ்ச பாட்டரி போடுறதுக்கு தான் ஒரு இடம் இருக்கும், கேட் ஆஃப் பாட்டரி கேட்டுன்னே இருக்கும். அதில் போய் அந்த உடஞ்ச பாட்டரியெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாததெல்லாம் இந்த ஒன்றுக்கு உதவாதவர்களை உடைப்பதற்காக உனக்கு அத்தாரிட்டி உனக்கு கொடுக்குறேன். ஐ வில் கிவ் யூ, வாஸ்து பாருங்க, ஐ வில் கிவ் யூ த ராட் டு ஸ்மாஷ் தம் லைக் கிளே பாட். இந்த ஒன்றுக்கு உதவாத போதனைகளை பேசுறவங்களுக்கு, ஒன்றுக்கு உதவாத டாக்டரினை பேசுறவங்களுக்கு, ஒன்றுக்கு உதவாத இதை பேசுறவங்களை உடைப்பதற்காக ஐ வில் கிவ் யூ த ராட் டு பிரேக் தம் அவுட். இதான் ஆண்டவர் சொல்றாரு. தட் அத்தாரிட்டி ஐ ஹவ் ரிசீவ் ஃப்ரம் மை ஃபாதர், ஐ வில் கிவ் இட் டு யூ. அந்த இதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றது. அண்ட் ஐ வில் கிவ் தம் ஆல்சோ கிவ் தம் த மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார்னா யாரு? மார்னிங் ஸ்டார்னா இல்ல, இங்க ஐ வில் கிவ் யூ த மார்னிங் ஸ்டார்னா இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மார்னிங் ஸ்டார் தான் சொல்றாங்க. பிசாசு அவன் இமிட்டேட் பண்ணும்போது அவனும் மார்னிங் ஸ்டார் மாதிரி காட்டிக்கிடுவான். பட் இங்கே ஐ வில் கிவ் யூ த மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் ஜீசஸ் ரெவலேஷன்ல இன்னொரு இடத்துல இருக்கு, ஹீஸ் த மார்னிங் ஸ்டார். அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ வில் கிவ் யூ த மார்னிங் ஸ்டார், ஐ வில் கிவ் யூ ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல் யூ நீட், தட்ஸ் எனஃப் ஃபார் யூ. மற்ற ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை, ஐ வில் கிவ் யூ த மார்னிங் ஸ்டார். ஸோ தட்ஸ் த ரிவார்ட். ஸோ தயாத்தாராக்குள்ள மெசேஜ் ஆண்டவர் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லிட்டாரு. ஸோ திஸ் இஸ் வாட் we have to constantly keep on fighting. சில நேரம் நம்ம ஃபைட் பண்ணும்போது, இந்த மாதிரி போதனைகளுக்கு நம்ம ஃபைட் பண்ணும்போது, we feel like we are fighting against giants. நம்ம ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம், பட் இந்த மாதிரி தவறான போதனைகள் போதிக்கிறவங்களோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். யூ ஃபீல் லைக் நம்ம என்ன செய்ய முடியும், போதும், that's enough. அதான் ரஞ்சித் சொன்ன மாதிரி சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் was alone enough to handle
ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள் இந்த டெம்பிள். ஒரு ஆள் சவுக்கு எடுத்துட்டு அடிச்சு எல்லாத்தையும் துரத்துனார். ஒரு ஆள் போதும். இஃப் கிரைஸ்ட் இஸ் வித் யூ அண்ட் இஃப் யூ ஆர், நீங்க சத்தியத்தில் நிலைத்து இருக்கும்போது எந்த சிறிய கூட்டமோ பெரிய கூட்டம்ன்றது முக்கியம் இல்லை, எங்க நிக்கிறோன்றது முக்கியம். சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். சத்தியத்தில் நிற்கும் போது God will give us the grace to break all these things like clay pots. May God bless these words.